அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். இது நலம்தானா? ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில மருத்துவ ரீதியாக நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. மருத்துவ உலகத்துல மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட மயக்க மருந்து அப்படின்னு ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா மயக்கவியல் துறை வந்த பிறகுதான் மருத்துவத்துறையில எத்தனையோ கண்டுபிடிப்புகள், நவீன முன்னேற்றங்கள் வந்திருக்கு. வலி இல்லாம செய்யப்படுற அறுவை சிகிச்சைக்கு ஒரு வழியா இருந்த இந்த மயக்கவியல் மருத்துவம் தான் மருத்துவத்துறைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கு. பிரெக்னன்சி டைம்ல, டெலிவரி டைம்லன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லை, ஒரு சர்ஜரி, அது பெரிய சர்ஜரியா இருக்கலாம், சில நேரங்களில் சின்ன சர்ஜரியா இருக்கலாம், ரொம்ப நேரத்துக்கு இருக்கலாம், யாருக்கு செய்யப்படுது, எதுக்காக செய்யப்படுது, இந்த மாதிரி கால நிர்ணயம், யாருக்கு எவ்வளோ மருந்து கொடுக்கணும், சர்ஜரி செஞ்ச பிறகு திருப்பி அவங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் மயக்கவியல் துறையோட பங்கு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, மயக்கவியல் துறை சார்ந்து நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக 35 ஆண்டுகளாக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மருத்துவர் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ்ல இவரோட பணிக்காக இவருக்கு நிறைய விருதுகள் கொடுத்திருக்காங்க, நிறைய நூல்களும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மருத்துவ சங்கத்துல நிறைய பதவிகளை வகிச்சிருக்காரு. வித் நோ ஃபர்தர் அடு, லெட்ஸ் வெல்கம் மருத்துவியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நீங்க ஒரு அனுபவம் வாய்ந்த மிக பிரபலமான மருத்துவர். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு உங்களுக்கு தமிழ் செம்மல் விருது வேற கொடுத்துருக்காங்க. ஸோ மருத்துவத்துறையில ஆர்வம் இருக்கிற மாதிரியே தமிழ்லயும் உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய மருத்துவ கல்லூரிகள்ல நீங்க முதல்வராக இருந்திருக்கீங்க. நீங்க என்னெல்லாம் சாதிச்சிருக்கீங்கன்னு பக்கம் பக்கமா என்கிட்ட கொடுத்தாங்க. அவ்வளோத்தையும் பயஹார்ட் பண்றதுக்கு இங்க தெம்பில்லை. நீங்களே உங்களோட சாதனைகளை சொல்லிருங்களேன். இல்லை, இதை சாதனைகள்னு சொல்றதுக்கு முன்னால நான் நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல ஒரு டாக்டராக இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு டீச்சராக இருந்திருக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய சங்கம் மயக்க மருத்துவர்கள் சங்கத்தில் பணியாற்றி இருக்கேன். இது மூணுலேயும் இருந்ததுனால எனக்கு சங்கம்னு பார்த்தா நான் சின்னத்துலேருந்து அடிப்படையிலேருந்து ஆரம்பித்து என்னுடைய தஞ்சாவூர் சங்கத்துக்கு மயக்க மருத்துவர்கள் சங்கத்துடைய செக்ரட்டரியாக இருந்தேன், தஞ்சாவூர் மயக்க மருத்துவர்கள் சங்கத்தோட பிரசிடெண்ட்டாக இருந்தேன், தமிழ்நாடு ஸ்டேட்டோடைய செக்ரட்டரியாக இருந்தேன், தமிழ்நாடு ஸ்டேட்டு அனஸ்தீசியா சொசைட்டியோடைய பிரசிடெண்ட்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் நேஷ்னல் கவர்னிங் கவுன்சில் மெம்பராக இருந்தேன், நேஷ்னல் கவர்னிங் கவுன்சில் மெம்பர்லேருந்து ப்ரமோட் ஆகி நேஷ்னல் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். இப்போ என்னுடைய நேஷ்னல் சொசைட்டிக்கு நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். இப்போ தலைவர் தேர்வு வர்ற நவம்பர் மாதம் நான் அகில இந்திய மயக்க மருத்துவர்கள் சங்கத்துக்கு நான் தலைவராக தேர்ந்தெடுப்பேன். இது ஒரு போர்ஷன். டாக்டராக பார்த்தா நான் 1994 மருத்துவக் கல்லூரியில் பணி துவக்கி இல்லை, நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய பெஸ்ட் டாக்டர் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் பிரசிடெண்ட் ஆனதோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய பெஸ்ட் டாக்டர் அவார்டு வாங்கியிருக்கேன். அடுத்து டீச்சராக இருந்து நாங்கள் டீச் பண்ணுறோம். அதில் நான் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி தமிழ்னு இருக்கிறதுல நான் கண்ணதாசன் விருது வாங்கியிருக்கேன், சுரதா விருது வாங்கியிருக்கேன், பாரதிதாசன் விருது வாங்கியிருக்கேன், அவ்வைக்கோட்டம் விருது வாங்கியிருக்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு மருத்துவருக்கு தமிழ் செம்மல் அப்படின்னு விருது கொடுத்தது ஒரு பெரிய விஷயந்தான். உண்மையிலேயே நான் 11 கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறேன். இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட தமிழ் மேடைகளில் நான் பேசியிருக்கேன். அந்த தமிழ் பணியை பாராட்டி அரசாங்கம் கௌரவித்ததை நான் உண்மையிலேயே பெருசாக தான் நினைக்கிறேன். ஸோ நைஸ் டாக்டர். நீங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு உண்மையாகவே பெருமை தான். டாக்டர், ஒரு பேசிக் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மயக்கவியல் மருத்துவ நிபுணரோட பங்கு என்ன, பணி என்ன? மிக மிக முக்கியமான பணி அறுவை சிகிச்சையில் மயக்க மருத்துவருக்கு தான் இருக்குது. அதை ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு இருந்தால் மயக்க மருத்துவர் தான் பண்ண முடியும். இந்த கேள்வி இப்போ ஏன் வருது அப்படின்னா, மக்கள்கிட்ட மயக்க மருத்துவர்கள் பற்றிய விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு கேள்வி தான் நீங்கள் பேசிக்காக நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஒரு அறுவை சிகிச்சையில் மயக்க மருத்துவரோட பங்கு, அதை சின்னதாக சொல்லணும் அப்படின்னா, அந்த அறுவை சிகிச்சையை தாங்கக்கூடிய தகுதி அந்த நோயாளிக்கு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுறது மயக்க மருத்துவர் தான். அடுத்தது அறுவை சிகிச்சையின் போது நோயாளிக்கு வலி இல்லாத சிகிச்சை தந்து நோயாளியின் உடல் இயங்குகின்ற முறையை கண்காணிப்பது மயக்க மருத்துவர் தான். அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு செயற்கை சுவாசம் வேணுமா இல்லை வலி இல்லாத சிகிச்சை வேணுமா, என்ன மருந்து போடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதும் மயக்குனர் தான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு உடலினுடைய அமைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் பார்ப்பார். ஆனால் அந்த உடல் இயங்குகின்ற உறுப்புகள் இயங்குகின்ற தன்மையை மயக்க மருத்துவர் பார்ப்பார். அவர் பார்க்குறது அனாட்டமி, மயக்க மருத்துவர் பார்க்குறது ஃபிசியாலஜி. இது செயல்முறை, அது உருவ முறை.
ஸோ எது முக்கியங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதில் ஏன் முக்கியமான பங்குனா, உருவ அமைப்புகள் இல்லை சர்ஜரியில் ஒரு கோளாறு இருந்துட்டா இன்னொரு சர்ஜரி பண்ண முடியும் அதை சரி பண்ண. ஆனால் மயக்க மருத்துவங்கிறது கரணம் தப்பினால் மரணம் மாதிரி. ஒரு தரம் தப்பாக மயக்க மருந்து கொடுத்துட்டேன், அடுத்த தரம் கொடுக்கலாம்ங்கிறதுக்கான வாய்ப்பு இதில் கிடையாது. அதுதான் மயக்க மருத்துவருடைய முக்கியமான பணி. ஓகே, ஸோ ஒரு அறுவை சிகிச்சை தவிர மயக்கவியல் மருத்துவ நிபுணரோட பணி என்ன? இது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா எல்லாரும் வந்து அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் டாக்டர் மயக்க மருந்து கொடுத்துட்டு இருக்காரு, அவருக்கு வேற வேலை இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் மயக்க மருத்துவருக்கு இது போக அஷ்டாவதானின்னு நம்ம சொல்லலாம், பன்முக திறமையோட வேலை பார்க்குறாங்க. அதில் ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து தீவிர சிகிச்சை பிரிவு. தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து மயக்க மருத்துவர்கள் தான் உலகம் முழுக்க தீவிர சிகிச்சை பிரிவை பார்க்குறாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த பயிற்சி வந்ததுன்னா, ஒரு நோயாளி மயக்க நிலையில் இருக்கும்போது நோயாளியோட கம்ப்ளைண்ட்டாக ஒன்றுமே சொல்ல முடியாது. என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறதெல்லாம் வந்து மானிட்டர் கருவிகள் வச்சு மயக்க மருத்துவர் தான் கண்டுபிடிக்கணும். அதே பயிற்சி தான் கிரிட்டிக்கல் கேர்லையும். அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் நோயாளி மயக்கத்தில் கிடப்பார், இல்லை ஏதோ பாய்சன் சாப்பிட்ருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், அவர் ஒன்றும் சொல்லாமல் இருப்பார். அதை எல்லாத்தையும் மானிட்டரில் கண்டுபிடிக்கக்கூடிய, அதே மாதிரி உடல் இயக்கத்தை சரிப்படுத்தக்கூடிய திறமைகள் இயற்கையாகவே பயிற்சியிலேயே வந்து மயக்க மருத்துவருக்கு கிடைக்குது. ஸோ தீவிர சிகிச்சை பிரிவு பார்க்குறாங்க. அடுத்தது நாட்பட்ட வலி நீக்கம். இப்போ கிரானிக் பெயின் ரிலீஃபுங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக வந்துருச்சு. அதாவது தீராத வலி இருந்ததுன்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நரம்புகளை செயலிழக்க செய்து, இல்லை அதற்குன்னு உள்ள ஒரு ஸ்பெஷலாக மருந்துகள் இருக்குது, அதை கொடுக்குறவரும் மயக்க மருத்துவர் தான். அதை விட ரொம்ப முக்கியம், நாட்டில் இந்த நாகரிக உலகத்தில் பிரசவ வலியால் மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம். நார்மல் டெலிவரிக்கே பெயின் ரிலீஃப் நம்ம கொடுக்க முடியும், அதை வலி இல்லா சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்கிறோம். அதையும் மயக்க மருத்துவர் தான் பண்ணுறாரு. இது போக கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன் ஒன்று இருக்குது. அதாவது இருதய நுரையீரல் செயல்திறன் மீட்பு. இருதயம் திடீர்னு நின்று போயிடுச்சுன்னா சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரெசிசிட்டேஷனை பண்ணுறத. அதில் பேர் பாருங்கள், கார்டியோ அப்படின்னு இருக்குது கார்டியாலஜிஸ்ட்டுக்கு உள்ளது, பல்மனரி அப்படின்னு இருக்க பல்மனாலஜிஸ்ட்டுக்கு உள்ளது. ஆனால் இந்த கார்டியோ பல்மனரி ரெசிசிட்டேஷனில் திறமை பெற்றவர்கள், பயிற்சி பெற்றவர்கள் மயக்க மருத்துவர்கள் தான். இதை மற்றவங்களுக்கு சொல்லித்தர்றதும் மயக்க மருத்துவர்கள் தான். ஆனால் பேர் கார்டியோ பல்மனரி ரெசிசிட்டேஷன் இருக்கும். ஸோ அதை சொல்லித்தர்றவங்க. இது போக டீச்சிங் அண்ட் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அறுவை சிகிச்சைக்கு முன் பார்க்குறாங்க, அறுவை சிகிச்சையின் போது பார்க்குறாங்க, அறுவை சிகிச்சைக்கு பின்னால் பார்க்குறாங்க, தீவிர சிகிச்சை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து நாட்பட்ட வலி நீக்கம் பண்ணுறாங்க, வலி இல்லா சுகப்பிரசவம் பண்ணுறாங்க, கார்டியோ பல்மனரி ரெசிசிட்டேஷன் பண்ணுறாங்க. இவ்வளவும் மயக்க மருத்துவர்களின் பணி தான். நீங்கள் செய்கிற உங்களோட பங்கு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே மயக்கமே வருது டாக்டர். இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன சர்ஜரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய சர்ஜரியாக இருக்கட்டும், அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை பற்றி மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுதே தவிர மயக்க மருந்து நிபுணரை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியுறதே இல்லையே. அது எதனால டாக்டர்? இல்லை, இது வந்து இதை நான் வந்து ஒரு கவிதையாக எழுதியிருந்தேன். எறும்பு கடித்தாலே வலி என்று துடித்திடும் மானிடரே, கத்தி கொண்டு உமை அறுத்தாலும் இரத்தமது கங்கையென பீரிட்டு பாய்ந்தாலும் சத்தம் ஏதும் வரவில்லை உந்தன் வாயில். அறுவை அரங்கினுள்ளே சத்தம் ஏதும் வரவில்லை உந்தன் வாயில். மொத்தமாய் இதன் பின்னணியை ஒரு நாளேனும் முழுமையாய் ஆராய்ந்தீரா? சத்தமில்லா சிகிச்சை தந்து சத்தமில்லாது செல்கின்ற மயக்குனரின் மகத்துவம் அறிவாயா அப்படின்னு கேட்டிருந்தேன். இது ரொம்ப நாளாக தொடர்ந்து வந்தது. மெயினாக என்னென்னா, மயக்க மருந்து டாக்டருக்கு தனியாக கிளினிக் இல்லை. கிளினிக்கில் போய் பார்த்தா தான் ஒரு டாக்டரை வந்து கண்டுபிடிக்க முடியும். அது வந்து மயக்க மருத்துவர்கள் செய்த தவறு. அது வந்து அவங்க பண்ணலை. அதை இப்போ வந்து பெயின் கிளினிக்னு இருக்குது. இப்போ அறுவை சிகிச்சைக்கு ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட் கிளினிக்னு இருக்குது, அறுவை சிகிச்சை முன் பரிசோதனை மையம். அப்படி ஒரு கிளினிக்கை நடத்தியிருந்தாங்கன்னா இந்த டாக்டரை தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, அறுவை சிகிச்சை நிபுணரை போய் அவங்க ஆலோசனை செய்கிறாங்க. அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் தனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவரை அழைச்சிக்கிறாரு, மயக்க மருத்துவரை. அந்த மயக்க மருத்துவரும் நாள் போய் அந்த பேஷண்ட்டை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ அதெல்லாம் நான் செய்வேன் அப்படி பார்த்து அவர் சொன்னாருன்னா அந்த மயக்க மருத்துவரை தெரியும். அப்படி இருந்தாலும் நோயாளிக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து வெளியில் போகும்போது அந்த தழும்பு ஆறி போச்சுன்னா திருப்பியும் கன்சல்டேஷனுக்கு அந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட தான் போகிறாங்க. அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ என்னுடைய நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக நான் எடுத்திருக்கிற மாட்டோவே மயக்க மருத்துவரை தேர்ந்தெடுங்கள்ங்கிறது தான் பாலிசி. சூஸ் யுவர் அனஸ்தட்டிஸ்ட்னு. டாக்டர் மயக்கவியல் துறை சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
வெல்கம் பேக் டு த ஷோ. மயக்கவியல் துறை சார்ந்து நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த பிரபலமான மயக்கவியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் விளக்கமா பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டெலிவரினாலே எல்லாருமே பயப்படுவாங்க, ஏன்னா வலி இல்லாம வாய்ப்பே இல்லை அப்படின்னு. பட் இப்போ வந்து பெயின்லெஸ் டெலிவரி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சேஃப் தானா டாக்டர்? இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னா இப்போ நான் பர்சனலாகவே சொல்கிறேன், நீங்கள் கேட்குறத. நான் வந்து 1996 வருஷத்துலேருந்து இதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வலியில்லா சுகப்பிரசவங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை மகப்பேறு மருத்துவர்கள்கிட்ட அதை நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியலை. ஏன்னா அவங்க இன்னொரு டாக்டரையும் இதில் கொண்டு வந்து வச்சுக்கணுமே அப்படிங்கிற கஷ்டம் அவங்களுக்கு இருந்தது. அதனால் அந்த டைமில் ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. இப்போ வந்து என்னென்னா எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு அதுலேயும். நான் அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குறேன் எப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஒரு பிரசவ வலி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அது வர்ற வரைக்கும் காத்திருப்போம். ஏன்னா பிரசவ வலி வர்றது தான் வந்து ஒரு பிரசவம் ஆரம்பிக்க போகுதுங்கிறதுக்கான அறிகுறி அதுதான். ஸோ அந்த வலி வந்த உடனே அந்த வலியை நிறுத்திடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஏன் அந்த வலியை நிறுத்தணும், வலி வரணும், ஏன் அந்த வலியை நிறுத்தணும் அப்படின்னா, சாதாரணமாக பிரசவ வலிங்கிறது வந்து கர்ப்பப்பை சுருங்கி விரிகிறதுனால வர்ற வலி தான். ஏன்னா என்னை ஒரு நோயாளியே கேட்டாங்க, வலி வராட்டி நீ வா, நான் உனக்கு ஊசி போட்டு வலி வர வைக்கணும்னு மகப்பேறு மருத்துவர் சொல்கிறாங்க. 15 நாளுக்குள்ளே வரலன்னா நீ வந்து நான் போடணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வலி வரக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, விழிப்புணர்வில் நம்ம நோயாளிக்கு வலின்னு சொல்லி வந்திருக்கோம். நம்ம ஒரு கர்ப்பப்பை சுருங்கி விரியும் போது வலி வருது. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்கணும், உனக்கு வலி வரலன்னா கர்ப்பப்பை சுருங்கி விரியலைன்னு அர்த்தம், நீ வா நான் கர்ப்பப்பை வேலை செய்கிறதுக்கு மருந்து போடுறேன்னு சொல்லியிருக்கணும். அவங்க வலி வரணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஆக்சிடாசின்ங்கிற மருந்து போடுவாங்க. அப்போ நோயாளிக்கு இயற்கையிலேயே ஒரு சந்தேகம் வருது, வலி வர்றதுக்கு இந்த டாக்டர் ஊசி போடுறாங்க, அப்படியே மாற்றி இவர் என்ன வலியை நிறுத்துறாரு. அப்போ என்னன்னா கர்ப்பப்பை சுருங்கணும் விரியணும், அதுதான் வந்து கன்ட்ராக்ஷனுங்கிறது நம்ம கர்ப்பப்பையோட மூவ்மெண்ட்டு. அப்போ அந்த மூவ்மெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம அந்த வலியை நிறுத்தணும். இப்போ நாங்கள் சாதாரணமாக என்ன பண்ணுவோம்னா, எல்லா வலியையும் தொப்புளுக்கு கீழே இருக்கிற எல்லா வலி இல்லை கையிலேருந்து வர்ற வலியெல்லாம் வந்து நம்ம தண்டுவடம் வழியாக தான் மூளைக்கு போகுது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்டுவடத்துக்கு பக்கத்தில் போய் ஒரு டியூபை பொருத்திடுவோம். அது காமனாக செய்கிறது எபிடியூரல் கத்தீட்டர்னு பேர். தண்டுவடத்தை சுற்றி ஒரு உரம் இருக்கும், டியூராமேட்டர்னு. அந்த டியூராமேட்டருக்கு வெளியில் நாங்கள் கொண்டு போய் இந்த கத்தீட்டரை வச்சுருவோம். அது எங்களுக்கு கணக்கு இருக்குது, அது பயிற்சி இருக்குது. அதில் போய் இப்போ கர்ப்பப்பை முதல் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் வந்து கர்ப்பப்பையோட வாய் விரிகிற வரைக்கும் ஒரு ஸ்டேஜ், குழந்தை பிறக்கிறது 2வது ஸ்டேஜ், நஞ்சு வெளியில் வர்றது 3வது ஸ்டேஜ். நஞ்சு வெளியில் வர்றது வலிக்காது. 1 and 2 தான் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த 1 and 2னா எங்களுக்கு T11, 12 அப்படின்னு 2 நரம்பு எடுத்துக்கிட்டு போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன பண்ணுவோம், மருந்தை வந்து கரெக்டாக அந்த 11, 12ல் இருக்கிற மாதிரி நாங்கள் மருந்தை போடுவோம். அப்போ அந்த 2 நரம்பு மட்டும் வேலை செய்யாது. கர்ப்பப்பை சுருங்கி விரியும், ஆனால் வந்து வலி போகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 2வது ஸ்டேஜ் கர்ப்பப்பை வாய் விரியும் பொழுது கீழே இருக்கிற நரம்புகள் 3 நரம்பு இருக்குது, S2, 3, 4ன்னு, அதை நாங்கள் வந்து செயலிழக்க வைக்கணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மருந்தை போட்டு அந்த இடத்த நாங்கள் நிறுத்துவோம். இப்போ எப்படி வந்துருச்சு அப்படின்னா, நோயாளியே இயக்கக்கூடிய பேஷண்ட் கண்ட்ரோல்டு அனல்ஜீசியான்னு இருக்குது, கம்ப்யூட்டர் பம்பு வந்துருச்சு. இப்போ நாங்கள் அந்த கம்ப்யூட்டர் பம்பில் கனெக்ட் பண்ணிடுறது, எங்கிட்டே 3 பம்ப் இருக்குது. இப்போ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட்கிட்ட சுவிட்சை கொடுத்துடலாம். பேஷண்ட்டுக்கு நாங்கள் ஒரு செட்டப் பண்ணி மருந்து வச்சுருவோம். ஆனால் வலி வந்து மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். ஒருத்தன் ஊசியை பார்த்தாலே ஓடுவான், ஒருத்தன் கத்தியால் இருந்தாலும் சும்மா இருப்பான். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு மருந்து பத்தலைன்னா அதை அழுத்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா மருந்து வரும். இப்போ உங்களுக்கு இயற்கையாக ஒரு சந்தேகம் வரும், அப்போ ஓவர் டோஸ் ஆயிரும்ல, இப்படி தான் பேஷண்ட் கேட்பாங்க. ஓவர் டோஸ் ஆகாது. ஏன்னா நாங்கள் எப்படி அதில் கணக்கு பண்ணி வைப்போம், அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த பேஷண்ட்டு திருப்பி அழுத்துனா நீ மருந்து கொடுக்காதேன்னு நாங்களே மிஷினுக்கு ப்ரோக்ராம் பண்ணுவோம். இதெல்லாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் வந்தது, இன்ஜினியரிங் முன்னேற்றம் இது. டாக்டர், இப்போ ஒரு அறுவை சிகிச்சைன்னு எடுத்துக்கோங்களேன், குழந்தைகளுக்கு செய்வீங்க, பெரியவர்களுக்கு செய்வீங்க. ஸோ குழந்தைகளுக்கு செய்கிறதுக்கும் பெரியவர்களுக்கு செய்கிறதுக்கும் என்ன சவால்கள் எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க டாக்டர்? இது வந்து என்னென்னா, எங்களுக்கு வந்து எக்ஸாம்லேயே இந்த கேள்வி வரும், எப்படின்னா எ நியூ பார்ன் இஸ் நாட் அண்ட் மினியேச்சர் அடல்ட் அப்படிம்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஒரு அடல்ட்டுக்கு 500 மில்லிகிராம் போட்டால் பிள்ளைக்கு 50 மில்லிகிராம் போடலாம், அப்படி கிடையாது. குழந்தைக்கு பல சவால்கள் இருக்குது அனஸ்தீசியா கொடுக்குறதுல. அதுவும் நாங்கள் பிறந்த குழந்தைக்கும் நாங்கள் அனஸ்தீசியா கொடுக்குறோம். பிறந்த குழந்தைக்கு
உடல் உறுப்பு எல்லாத்துலேயும் மாற்றங்கள் இருக்கும். அதாவது மூச்சுக்குழாய் பிரிகிறது, அதனுடைய ஆக்சிஜன் அளவு, அதுக்கு தேவையான ஃப்ளூயிட் அளவு, இந்த சாப்பிடாம இருக்கிறது எவ்வளவு நேரம், மருந்துகள் வந்து எதை கூட போடணும் எதை குறைச்சி போடணும். அதை இல்லாமல் நாங்கள் மூச்சுக்குழாயில் டியூப்பை போட்டு தான் நாங்கள் மயக்க மருந்து அது வழியாக கொடுப்போம். குழந்தைக்கு டியூப் போடுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு தலை பெருசாக இருக்கும். அடுத்து அதுக்கு வந்து அந்த நாங்கள் லாரிங்ஸ்னு சொல்கிற அந்த தொண்டை பகுதி, மூச்சுக்குழாய் பகுதி கொஞ்சம் முன்னுக்கு தூக்குன மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ பெரிய ஆளுக்கு வந்து மூச்சுக்குழாயிலேருந்து 2ஆக பிரியும். அது வந்து வலது பக்கம் கிட்டத்தட்ட செங்குத்தாக பிரியும். ஆனால் குழந்தைக்கு அப்படி பிரியாது, 2 பக்கமும் ஈக்குவலாக பிரியும். ஸோ நீங்கள் டியூப்பை போட்டோம்னா பெரிய ஆளுக்கு கொஞ்சம் உள்ளே ரொம்ப தள்ளிட்டோம்னா வலது நுரையீரல் மட்டும் வென்டிலேட் ஆகும், லெஃப்ட்டுக்கு போகாது. ஆனால் குழந்தைக்கு வலது பக்கமும் போகலாம், இடது பக்கமும் போகலாம். ஸோ அது வந்து ரொம்ப சவால்கள் நிறைந்தது குழந்தைங்களுக்கு உள்ளது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் குழந்தைங்கன்னு கேட்டதுனால சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு நாங்கள் எதுவும் வாய் வழியாக கொடுக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல. 2 hours கிளியர் ஃப்ளூயிடுன்னு வச்சுருப்போம், 4 hours வந்து செமி சாலிட் அந்த மாதிரி வச்சுருப்போம். முதல்ல ரொம்ப நேரம் பட்னி போட்டிருந்தோம். இப்போ பட்னியை குறைச்சிருக்கோம், ஏன்னா குழந்தைக்கு வந்து சுகர் குறைஞ்சிடக்கூடாதுன்னு. ஆனால் சில பேர் நம்ம குழந்தை பசியில் கிடக்குதுன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லாமல் ஒரு பாலை கொடுத்துருவாங்க, இல்லை அழுகுதுன்னு சாக்லேட்டை கொடுத்துருவாங்க, பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். அதை மட்டும் நான் வந்து இந்த நேயர்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு அறுவை சிகிச்சையின் போது வாந்தி எடுத்ததுன்னா பேஷண்ட்டு, அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போகும். ஏன்னா சாதாரணமாக வாந்தி எடுக்கும்போது மூச்சுக்குழாய்களை இறங்குச்சுன்னா நம்ம இருமல், தும்மல், பொறுமல் அதில் வெளியில் கொண்டு வந்துடுவோம். ஆனால் அனஸ்தீசியாவில் இருக்கும்போது அது முடியாது. ஸோ வாந்தி எடுக்கிறது அப்படியே மூச்சுக்குழாயை போய் அடைக்கும், அது உயிருக்கே ஆபத்தாக முடியும். அதனால் மயக்க மருத்துவரை சொல்கிற நேரத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடாது. இது குழந்தைங்களுக்கு. இதே இது அப்படியே மாற்றி பெரியவங்களுக்கு, ரொம்ப வயதானவர்கள், இப்போ 90 வயசுலையெல்லாம் ஆப்ரேஷனுக்கு வர்றாங்க. 90 வயசில் உள்ளவங்களுக்கும் அதே இது. அவங்களுக்கு எலும்பெல்லாம் ஃபியூஸ் ஆகிருக்கும், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்னு நம்ம சொல்கிற நெகிழ்வுத்தன்மை இருக்காது. அப்போ அவங்களுக்கும் அந்த மூச்சுக்குழாயில் டியூப் போடுறது வந்து கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று, அவங்கள அனஸ்தீசியா கொடுத்தப்புறம் படுக்க வைக்கிறாங்கல்ல தியேட்டரில், அதில் வந்து நரம்புகள் ஈஸியாக அழுத்தப்படும். ஏன்னா அவங்களுக்கு மசிலே இருக்காது, ஸ்கின் அண்ட் போனாக இருப்பாங்க. ஸோ அதையும் மயக்க மருத்துவரை தான் பார்க்கணும். ஏன்னா ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து அவங்க வசதிக்கு கையை தள்ளுவாங்க, காலை தள்ளுவாங்க, எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் இதுவும் வந்து பிரச்சனைக்கு உரியது. ஸோ குழந்தைங்களும் ப்ராப்ளம் தான், பெரியவங்களும் ப்ராப்ளம் தான். அதுக்கு தான் நம்ம பயிற்சி எடுக்கிறோம். மயக்கவியல் துறையில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றங்கள் என்ன, அதோட பங்கு என்ன, சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மயக்கம் கொடுக்கும்போது என்னென்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி, அறுவை சிகிச்சை பிறகு மயக்கவியல் துறையோட பங்கு என்ன, இப்படி நமக்கு இருக்கிற பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கமா பேசிட்டு இருக்காங்க மயக்கவியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. மயக்கவியல் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனையோ முன்னேற்றங்கள் வந்திருக்கு. அவை என்ன, ஒரு மயக்கவியல் துறை மருத்துவரோட பங்குகள் என்ன, அவரோட பணிகள் என்ன, இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கமா பேசிட்டு இருக்காங்க மயக்கவியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயக்கவியல் துறையில் 35 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. ஸோ உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கலாம். அதாவது மயக்கவியல் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற முன்னேற்றங்கள், நவீன மாற்றங்கள் என்னெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்போக்கும் இப்போக்கும்? இல்லை, இது நான் வந்து படிக்கும்போது 1990 நான் வந்து அனஸ்தீசியா சேர்ந்தேன். அப்போ ஈத்தர்னு ஒரு இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் குளோரோஃபார்ம்னு சொல்கிற மாதிரி, குளோரோஃபார்முக்கு அடுத்து வந்தது ஈத்தர். ஆனால் இந்த ஈத்தருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபானது. அதை பேஷண்ட்டுக்கு கொடுத்தோம்னா நாற்றம் அடிக்கும், நமக்கு வந்து வாந்தி, தலை சுற்றல் அதெல்லாம் நமக்கு வரும். அது மாதிரி பசி பயங்கரமாக எடுக்கும். அந்த ஈத்தர் மயக்க மருந்து கொடுத்தோம்னா மயக்க மருந்து அந்த பேஷண்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும் அந்த பேஷண்ட் மயக்கத்துக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் சர்ஜரி பண்ண முடியும். அதே மாதிரி எழுப்பி விடணும்னா ஒரு 30 நிமிஷம் கூட ஆகும், முடியாது. அந்த மாதிரி ஒரு டைமில் தான் நாங்கள் இருந்தோம். அது மாதிரி அப்போ நாங்கள் தசை தளர்வு மருந்துகள் போடுவோம். அதையும் நான் சொல்லிடுறேன், எவ்வளவு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தாலும் வயிற்றுப்பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யும்போது தசை தளர்வாக இருந்தால் தான் அவங்களால அதை வெட்டி ஓப்பன் பண்ண முடியும். அப்போ தசை தளர்வு மருந்துகள் நாங்கள் போடுவோம். அப்போ வயிற்றில் இருக்க தசை தளரும் போது மூச்சு விடுற தசையும் தளரும் தான்.
அப்போ பேஷண்ட்டு மூச்சு விட மாட்டாங்க இயல்பாக. அதனால தான் அறுவை சிகிச்சையின் போது நாங்கள் செயற்கை சுவாசம் கொடுக்குறோம். நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கலாம், ஒரு பேக் விரிகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த பேக் வந்து நாங்கள் வச்சு அதை வென்டிலேட் பண்ணுவோம். நாங்கள் செயற்கை சுவாசம் கொடுப்போம். அந்த மருந்துகளை அப்போ போடும்போது நான் படிக்கும்போது 45 நிமிஷத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் ரெக்கவர் ஆக. அதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ அதுக்குள்ளே சர்ஜன் வந்து ஸ்கின்னு போடணுங்கிறதுக்காக கொஞ்சம் தசையை தளர்த்துங்கன்னு சொன்னார்னா, நம்ம ஒரு மருந்து போட்டால் 45 நிமிஷம் காத்திருக்கணும் திருப்பி பேஷண்ட்டை எழுப்பி விட. அதுதான் டைமிங். இதெல்லாம் மயக்க மருத்துவரோட பணி. இப்போ வந்து 20 நிமிஷம் 15 நிமிஷம் வேலை செய்கிற மாதிரியெல்லாம் மருந்து வந்துருச்சு. அது வந்து ஒரு பெரிய அட்வான்ஸ் இப்போ இருக்கிறதுல. அது மாதிரி இந்த ஈத்தருங்கிறது மாறி ஆலத்தைன் வந்தது. அதுக்கு அடுத்தது வந்து CO-ஃப்ளூரின், டெஸ்ஃப்ளூரின் இப்போ வந்துருச்சு. இது ரெண்டும் மிகச்சிறந்த மருந்துகளாக இருக்குது இப்போ. அது வந்து நம்ம சுவாசத்திலே கொடுக்கறதுக்கு. அது மாதிரி வலி இல்லாமல் கொடுக்குறதுக்கு முதல்ல போடுற மருந்து 6 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யும். இப்போ 2 மணி நேரம் வேலை செய்கிற மருந்து வந்துருச்சு. அதை விட நவீனத்துவம்னு நான் ஒன்று சொல்லணும்னா, இப்போ அல்ட்ராசவுண்டு கைடட் நெர்வ் பிளாக்னு வந்துருச்சு. அதாவது அல்ட்ராசவுண்டை ரேடியாலஜி படித்தவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ அல்ட்ராசவுண்டில் இந்த மயக்க மருத்துவர்கள் ஒவ்வொரு நரம்பாக அது எங்கே கிளம்புதோ அது முடிகிற வரைக்கும் அந்த நரம்புகளை வரிசையாக அவங்களால அந்த கோர்ஸை ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கை மட்டும் வேலை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த கைக்கு வர்ற நரம்பை மட்டும் அல்ட்ராசவுண்டில் முதல்ல நாங்கள் அனுமானத்தில் போட்டோம் நான் படிக்கும்போது. இப்போ என்னென்னா நேராக நம்ம ஸ்கேனில் பார்க்க முடியும். பார்த்து கரெக்டாக அதுக்கு மட்டும். அப்போ என்னென்னா மருந்து முதல்ல நாங்கள் 40 ml போடுவோம், இப்போ 8 ml போட்டால் போதும். அது ஒரு பெரிய முன்னேற்றம் அல்ட்ராசவுண்ட் கைடட் நெர்வ் பிளாக். ஏன்னா முதல்ல காலில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஸ்பைனல்னு நாங்கள் முதுகில் போடுவோம். இப்போ கரெக்டாக காலில் மட்டும் ஒரு 3 நரம்பை கண்டுபிடிச்சி அல்ட்ராசவுண்ட் வச்சு போட்டுடலாம். அது ரொம்ப நவீன முன்னேற்றம். அது சூப்பர் டாக்டர். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னீங்க. ஒருத்தருக்கு வந்து சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா மயக்கவியல் மருத்துவர்கிட்ட அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த விஷயங்களை சொல்லிடணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? மயக்க மருத்துவர்களை குறிப்பாக பார்க்கும்போது அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னர் அவங்க எப்போ சாப்பிட்டாங்க, தண்ணியாக இருந்தாலும் சொல்லிடணும். அது பிளைன் வாட்டராக இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒமிட் பண்ணிடக்கூடாது. அடுத்தது இணை நோய்கள் சொல்கிறோம்ல, அந்த இணை நோய்கள், எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, இரத்த கொதிப்பு இருக்குது, ஒரு தும்மல் இருமல், அதாவது கூட சொல்லி அந்த டாக்டருக்கு கோபம் வந்தால் கூட பரவாயில்ல, குறைச்சி சொல்லி மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா அனஸ்தீசியாவில் அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இணை நோய்கள் மறக்கக்கூடாது. மருந்து ஒவ்வாமை இருக்கும். சில பேருக்கு அலர்ஜி இருக்குல்ல, அந்த அலர்ஜி அவங்களுக்கு சொல்லிடணும். மெயினாக வந்து இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா மூச்சுக்குழாயில் தூசி போனாலே அவங்களுக்கு இது தும்மல் வருது, வீசிங் வருது. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு டியூப்பை போட போகிறோம். அதனால் அவங்க மறைக்கக்கூடாத விஷயங்கள் வந்து லாஸ்ட் மீல் இன்டேக் எப்போ கடைசியாக சாப்பிட்டோங்கிறது. இணை நோய்கள் கண்டிப்பாக அவங்க சொல்லி ஆகணும். மருந்து ஒவ்வாமை இருக்கிறது சொல்லணும். ஏற்கனவே அனஸ்தீசியா கொடுத்து ப்ராப்ளம் இருக்குன்னு ரெக்கார்டடாக இருந்தால் அதையும் அந்த டாக்டர்கிட்ட சொல்லிடணும். டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எங்கள் இதில் சொல்ல மாதிரி தான், தயவு செய்து உங்கள் மயக்க மருத்துவரை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிற டேக் ஹோம் மெசேஜ். மயக்க மருத்துவர்களை வந்து நம்ம முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறத விட அவருடைய ஒத்துழைப்பு நமக்கு ரொம்ப அவசியம். வெறும் மயக்கம் தானே அப்படின்னு எடுத்துக்கவே முடியாது. மயக்கவியல் துறையில் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக அற்புதமாக எங்களுக்கு இருந்த நிறைய சந்தேகங்களுக்கு விளக்க சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.